அல்லப்பிட்டி சந்தையில் 17 வயது இளைஞன் போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய நீதியினை முழுமையாக மழுங்கடிக்கும் விதத்தில் சமூக வலைதளங்களில் மோசமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த இளைஞன் குற்ற பின்னணி கொண்டவனாக சித்தரிக்கப்படுகின்றான். எனினும் குற்ற பின்னணி கொண்ட ஒரு இளைஞனை போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முடியும் என்று எந்த சட்டத்திலும் கிடையாது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. வேலைக்கு போவார், போவார். என்ன வேலையை நடந்து அவர் தான் செய்கிறது. அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்லை. அவைக்கு ஒரு தனிமையில் அவைக்கு தெரியாம காடார். அவன் அம்மா என்ன சொல்றது, அவ இந்த சவரங்கள் எல்லாரும் பிரிக்கிறான். நான் சித்தங்கனியை சேர்ந்த அல்பினோ பயஸ் என்ற 17 வயசு இளைஞன் இன்றைய தினம் ஊர்காவல்துறை போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் மரணமடைந்திருக்கின்றார். குறிப்பாக அவர் மீதான குற்றச்சாட்டாக குறிப்பிடப்படுவது, அவர் போலீசார் மறைக்கின்ற பொழுது வாகனத்தை நிறுத்தாமல் சென்றிருக்கின்றார். அதன் பொழுது போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது. இன்று காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் இந்த இளைஞன் மீது ஒரு குற்ற பின்னணி இருப்பது போன்ற விடயங்களை சமூக வலைதளங்களில் பலர் பகிர்ந்து வருகின்றார்கள். குற்ற பின்னணி கொண்ட ஒரு இளைஞனாக இருந்தால் கூட அந்த இளைஞன் மீது போலீசார் கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள முடியுமா? வாகனத்தை நிறுத்தாமல் செல்வது என்பது அந்தளவு பெரிய இலங்கையில் மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றமா? அவ்வாறு ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றமாக அது கருதப்பட்டால் கூட அதனை நிறைவேற்றுவது, அந்த தீர்ப்பை கொடுப்பது என்பது இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாராக இருக்க வேண்டும்? அது நீதிமன்றம் ஒன்றினுடைய உத்தரவாக இருக்க வேண்டும். ஆனால் அதனையெல்லாம் விடுத்து போலீசார் நேரடியாக தங்களுடைய துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள முடியுமா என்பதுதான் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. போலீசார் ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பில் போலீசாரே விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். அது தொடர்பில் நீதவான் அந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய அவதானிப்பை மேற்கொண்டிருக்கின்றார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கு விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றது. இந்த விடயங்களுக்கு அப்பால் இந்த விடயம் தொடர்பில் யார் சரி யார் செய்தது பிழை என்ற விடயத்துக்கு நாம் செல்லாமல், துப்பாக்கி பிரயோகத்தை போலீசார் என்ன காரணத்திற்காக மேற்கொள்கின்றார்கள், அவர்கள் சட்டப்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு தகுதியுடையவர்களா போன்ற விடயம்தான் தற்பொழுது மனிதாயுமான ரீதியிலும் மனித உரிமைகள் அடிப்படையிலும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இலங்கையில் அல்லது குறிப்பாக வடமாகாணத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் என்பது மக்களுக்கு நம்பிக்கை தகுந்த அடிப்படையில் இல்லை. இதற்கு முன்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் பொழுது அவர்கள் விபத்தில் மரணமடைந்தார்கள் என்ற விடயத்தை தான் போலீசார் முதலில் குறிப்பிட்டார்கள். வட்டுக்கோட்டையிலேயே அலெக்ஸ் என்ற ஒரு இளைஞன் போலீசாரின் சித்திரவதையினால் மரணமடைந்தார். சுன்னாகத்தில் போலீசார் சித்திரவதையின் பொழுது மரணமடைந்த ஒருவரை அப்புறப்படுத்தினார்கள். இவ்வாறான விடயங்களிலெல்லாம் நீண்டகால விசாரணைகளின் பின்னர் வெளிவந்த விடயங்களாக இருக்கின்றது. வவுனியாவில் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. போலீசார் தங்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து சாதாரண மனிதர்களை, இளைஞர்களை குறிவைத்து அவர்களுடைய வாழ்க்கையினை இல்லாமல் செய்வது என்பது முதற் தடவையிலான ஒரு விடயங்கள் அல்ல. ஆனால் தற்பொழுது சமூக வலைதளங்களில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு 17 வயது இளைஞன் மரணமடைந்திருக்கின்றார் என்பதை தாண்டி அவர் ஒரு குற்ற பின்னணி கொண்டவர், அவர் மாடுகளை கடத்துவதற்காக அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டது போன்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. அது என்னத்திற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பில் ஒரு சரியான விசாரணைகள் முன்னெடுப்பதன் ஊடாக அது கண்டறியப்பட வேண்டும். மாடுகளை கடத்தியது, அதற்கு சாணகம் இருக்கின்றது, வாகனத்தின் பின் சீட்டுகள் இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. எனினும் அவர்களுடைய உறவினர் கூறுகின்ற கருத்து என்பது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. மரணமடைந்த அந்த இளைஞனுடைய சித்தியினுடைய கருத்து என்பது
மட்டும்தான் வேலை செஞ்சாத பாக்குறது நெல்லு வெட்டுறதுக்காக வேண்டி அங்க பேரணியில போய் ஆக்களை கூட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்ல. லைசன்ஸ் இல்லாம போலீஸுக்கு காசு கொடுத்துதான் அவர் டிரைவிங் செஞ்சவர். நேற்று அவர்கிட்ட கையில காசு இல்ல. காசு இருந்திருந்து பேர் 2 போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு அவர் போயிருப்பேன். அப்ப அவர் கேட்க அவர் நிக்காம போனதுக்கு கொண்டு போய் அவருக்கு மண்டையில கூப்பிட்டுருக்கீங்க. கையோட வச்ச எங்களுக்கு நீங்க எல்லாரும் மூடமூடு வழியிலே புள்ளியல் இருக்குங்க. நீங்களுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்து தரணும். அந்த பொம்பளை புள்ளிய அப்ப பேரு சைலண்ட் இல்ல. அவர் தான் உள்ள புள்ளியில பாக்குறேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரணும். போட புள்ள விட போறது இல்ல. அவையில கூட்டி கொண்டு போய் வயல் வெட்டினு தானே அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் வெட்டுறதுன்னு சொல்லித்தான் போனோம். போன இடத்துலதான் இப்படி நடந்த தங்கச்சிட்ட மனுஷனா 2 பேரும் எங்களோட சகோதரங்கள்ட்ட அவைதான் போனார். அவர் பிடிச்ச இடத்துல அவர்கிட்ட ஒரு சாமானிய பெரும் பாகனம் அவரு அப்படி எதுவும் தப்பு செய்யற அவருக்கு விரைக்குள்ள போட்டு விரைக்குள்ளதானே நடந்தது. அவர்கிட்ட எதுவும் இருந்திருக்குமே. அவர் அப்படி ஏதாவது தேவையில்லாதான் போறாரு. அவர் போலீஸ் காசுக்காக வேண்டித்தான் இந்த பிள்ளைய கொண்டவன். மற்றும்படி ஒண்ணும் இல்ல. காசு 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 காசா அள்ளி வைக்கணும் அவங்களுக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இந்தியன். அவரு 14 வயசு. அவர் குடும்ப கஷ்டம். வேலைக்கு போவார். இருக்கிறதுக்கு போவார். என்ன வேலையாலும் அவர் தான் செய்கிறார். அந்த குடும்பத்தையே அவர் தான் வச்சு பாக்குறாரு. ஒருத்தருமே பாக்குறது இல்ல. அவருக்கு ஒரு தெரியும். அவருக்கு தெரியாம கடை அவன் அம்மா என்ன சொல்றது. அவர் இந்த சவரங்கள் எல்லாரும் பிரிக்கிறான். நான் சித்தி அவரை சுத்தி அவர் எங்களை எல்லாம் அவரை தான் பாக்குறாரு. என்ன மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் அவரை பார்க்கிறேன். எனக்கு செத்தா கூட அவர் கொண்டு பிள்ளை என்ன சுத்தி சுத்தி என்று நல்லா தானே நான் பார்த்தேன். இப்ப இந்த பிள்ளை எப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அந்த இளைஞன்தான் அந்த குடும்பத்தை உழைத்து காப்பாற்றுகின்றான் என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது சமூக வலைதளங்கள் இந்தளவு தூரம் ஏன் போலீசாரு தாங்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டது சரி என்ற நியாயப்படுத்தலை மேற்கொள்வதற்கு தேவையான விடயங்களை சமூக வலைத்தளங்களில் பலர் பகிர்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்பது மறைத்து நிற்காமல் சென்ற அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது சரி என்பது. இங்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது எந்த வகையில் நியாயப்படுத்தப்படுகின்றது? அவர்கள் மேல் வெடி வைத்தார்களா அல்லது வாகனத்தின் சில்லுக்கு வெடி வைத்தார்களா? ஏன் அதனை கடந்து அவர்கள் தலையை நோக்கி அல்லது ஒரு மரணத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என்பது வாகன ஓட்டுகின்றவர்கள் ஒரு போலீசார் மறைக்கின்ற பொழுது நிற்காமல் சென்றது என்பது இலங்கையில் ஒரு மரண தண்டனைக்கு ஒப்பான குற்றமா? போலீசார் அந்த இடத்தில் ஏன் அவ்வாறு செயற்பட்டார்கள்? ஏன் அந்த வாகனத்தை திரட்டி பிடிக்க முடியாமல் அவர்களுக்கு சென்றது? உடனடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏன் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பது. அவர்கள் போலீசாருக்கு எந்த ஒரு வகையிலும் போலீசாரை இடித்து தள்ளியோ அல்லது போலீசாருக்கு ஒரு தீங்கை விளைவித்து அவர்கள் அங்கு அந்த வாகனத்தை ஓட்டி சென்றதாக இதுவரை போலீஸ் தரப்பிலிருந்து எந்த கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் அவ்வாறான கருத்துக்களுக்கு ஒப்பானதான விடயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு தமிழ் இளைஞன் மரணமடைந்திருக்கின்றார். அவர் சட்டத்தை மீறி வாகனத்தை ஓட்டியிருக்கலாம். அவரிடம் லைசன்ஸ் இல்லாமல் அந்த வாகனத்தை ஓட்டியிருக்கலாம். அந்த விடயங்களை கடந்து இவ்வாறு முதலில் யார் தப்பு செய்தது போன்ற விடயங்களை முன்வைப்பது என்பது மனித உரிமைகள் சார்ந்தும் மனிதாபிமானம் சார்ந்தும் பேசுவதற்கு முன் ஒரு இளைஞனுடைய கேரக்டரை முதலிலே தீர்மானிக்க வைத்து அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பதற்கு ஒப்பான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். இவ்வாறான சமூக வலைத்தள பதிவுகள் என்பது அந்த இளைஞனுக்கு இன்று ஒரு நீதி தொடர்பில் பலருடைய கோரிக்கைகள் எழ முன்பே அவருக்கு ஒரு தீங்கு விளைவதற்கு ஒப்பான ஒரு செயற்பாடு. இவ்வாறான செயற்பாடுகள் என்பது எதிர்காலத்தில் யாருக்கும் ஏற்படலாம். இன்று சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மீதும் போலீசார் இரவு வேளைகளில் இவ்வாறான துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளலாம். இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி. ஆள் நடமாட்டமற்ற ஒரு இடத்தில்
திடீரென்று ஒருவர் மறைக்கின்ற பொழுது அங்கு நிற்பதற்கு எந்தளவு தூரம் பயம் ஏற்படும் என்பது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. அவ்வாறான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபடுகின்றார்கள். மிக குறுகிய நேரத்துக்குள், மிக குறுகிய வித்தியாசமான இடத்திற்குள் போலீசார் மறைப்படுகின்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. மறைத்தால் நிற்கவில்லை என்பதற்காக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வது சரி என்று வந்துவிட்டால் போலீசார் மறைக்காமலே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு நாளை நாம் மறைத்தினாம் என்ற விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது அது இந்த சமூகத்துக்கு எந்தளவு தூரம் பாதுகாப்பற்ற ஒன்றாக இருக்கப் போகின்றது. இதுவரை போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகங்கள் மூலம் அது கொலைகளாக வழக்குகளாக வந்திருந்தால் கூட எந்தளவு தூரம் அவர்களுக்கு எதிராக தண்டனைகள் கிடைத்திருக்கின்றன, அதனூடாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்தளவு தூரம் இழப்பீடுகள் நீதி நியாயங்கள் கிடைத்திருக்கின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தரப்பினர் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கின்ற மிக மோசமான கருத்துக்கள் என்பன இந்த சமூகத்தை இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலைமைக்கு கொண்டு செல்லப் போகின்றது என்பது மட்டும்தான் இந்த சமூக வலைத்தளங்களை பார்ப்பதனூடாக உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கென்று சட்ட ரீதியிலான சில விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய தற்பாதுகாப்புக்காக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள முடியும். அதேபோன்று அவர்களுக்கு எதிர்த்தாக்குதல் ஒன்று இடம்பெறுகின்ற பொழுதும் அவர்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள முடியும். அதற்கும் விதிகள் இருக்கின்றன. எவ்வாறு தங்களுடைய பலத்தை அவர்கள் பயன்படுத்துவது என்பது. நேரடியாக துப்பாக்கியை எடுத்து முன் நிற்கின்ற ஒருவர் மீது தலையில் துப்பாக்கியால் சுடுவது என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. இதனை பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சுட்டி காட்டியிருக்கின்றன இதற்கு முன்னர் இருக்கின்ற தீர்ப்புகளின் பிரகாரம். எனினும் யாழ்ப்பாண சமூகம் என்பது இந்த விடயத்தில் எவ்வாறு தம்மை வெளிப்படுத்த போகின்றது என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்விக்குறி. நீதிமன்றம் எவ்வாறு இதனை முன்னெடுக்க போகின்றது, போலீசார் இந்த விடயம் தொடர்பில் எவ்வாறான விசாரணைகளை முன்னெடுக்க போகின்றார்கள், துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட போலீசார் கைது செய்யப்படுவார்களா, இது ஒரு கொலை குற்றமாக போலீசார் மீது முன்வைக்கப்படுமா என்பதெல்லாம் கேள்விக்குறிகள். தொடர் விசாரணைகள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து இன்னும் ஒரு வீடியோவில் இந்த விடயம் தொடர்பில் விரிவாக பேசுகின்றேன்.